ஓகே, எனக்கு எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டமில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கிறது, நான் இப்போ 2-3 எக்ஸாமுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு கம்பல்சரி எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகும். அது எப்போ சொல்லியிருக்காங்க, எப்போ நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க, எக்ஸாம் 7 அதாவது ஜூலை மந்த். இப்போ நடக்குது, ஃபெப்ரவரி நடக்குது. என்ன கேட்டால் ஏப்ரலோட உங்களோட படிக்கிற விஷயங்களை முடிச்சிடணும். அதாவது ஏப்ரலோட நம்ம படிக்கிறத ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏப்ரலுக்கு மேலே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால நல்லா இந்த ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் குரூப் 4க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா குரூப் 4லேயே தான் நீங்கள் படிச்சிருவீங்க இல்லையா. குரூப் 2 வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த் தான் வருது. ஸோ அதனால் அதில் உங்களுக்கு பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் செக்ஷன்லேயே போயிடும். ஸோ ஹாப்பியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன நான் டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ப்ளஸ் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆனால் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா டெக்னிக்கல் பேப்பரும் உங்களுக்கு ஈக்குவல் மார்க்குக்கு இருக்க போகுது. இப்போ எப்படின்னா 200 கொஸ்டின் நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துச்சுன்னா சேம் 200 கொஸ்டின்ஸ் நம்ம எதில் அட்டன் பண்ணுவோம், டெக்னிக்கலில் அட்டன் பண்ணுவோம். அப்போ நம்ம வெயிட்டேஜ் வந்து டெக்னிக்கலுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலில் எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது, நியூவாக எதுவும் இன்புட் பண்ண போகிறது கிடையாது. டெக்னிக்கலாக நல்லா நம்ம படித்தா போதும். ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் டெக்னிக்கல் படிக்கிறவங்க டெக்னிக்கலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க இல்லையா, குரூப் 4க்கு படிக்கிறதுலேயே நீங்கள் படிக்கிறது கூட இனஃப் தான். அதில் படிக்கிறதே நீங்கள் கண்டினியூ பண்ணி படிச்சிட்டாலும் போதும். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அளவுக்கு யாரும் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்காதீங்க. குரூப் 4னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, போதும் இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லி புக்கில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி படிக்காதீங்க. நல்ல டீப்பாக படிங்க. அதாவது குரூப் 2 அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிகமாக படிச்சிங்கன்னா குரூப் 4 அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து தமிழை வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வச்சிருப்பாங்க. அதே தமிழ் இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக வந்திருக்கும் இந்த ரெண்டுத்துலையும். அண்ட் ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் காமன் தான் இல்லையா, அதாவது சயின்ஸு, இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, இது எல்லாமே காமனாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் சிலபஸை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஓகே, குரூப் 2க்கு இன்னும் டீப்பாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா சொல்கிறேன். இப்போ டேஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4 ஜூலை தானே, நான் குரூப் 2க்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், அப்போ நான் குரூப் 2க்கு நல்லா டீப்பாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் படிக்காதீங்க. குரூப் 4க்கு படிக்கும்போதே குரூப் 2 எழுத போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே டாபிக் தான், அதை கொஞ்சம் டீப்பாக படித்தா போதும் குரூப் 2க்கு. ஓகே, மேலோட்டமாக படித்தா குரூப் 4, ரொம்ப டீப்பாக படிச்சோன்னா அது குரூப் 2, அவ்வளோதான். இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, மார்னிங் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர், மதியம் வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நடக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்போ போன தடவை என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இன்னொரு இப்போ 14 நடந்துச்சுன்னா 19 அன்றைக்கி சப்ஜெக்ட் பேப்பர் நடந்துச்சு. பட் ஆனால் அதுக்கும் அந்த 14க்கும் 19க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இல்லையா. நாட்கள் ஒரு வாரம் 2 வாரம் அதுக்குள்ளேயே நடந்துருது. அதனால் நீங்கள் அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்காதிங்க. படிக்கும்போது சைட் பை சைட் டெக்னிக்கலையும் கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே ஓகே, இப்போ குரூப் 4 என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, சரி பார்க்கலாம் இருங்க. நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பும் நல்லா இருந்தால் தான் நம்ம படிக்கிறது மைண்டில் ஏறும். கண்டிப்பாக டெய்லியும் கண்டிப்பாக நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும். அதாவது ஒரு பக்கம் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல், ஒரு மூக்கில் மூச்சு இழுத்து ஒரு முக்காட்டி விடுவோம் இல்லையா, அந்த பயிற்சி ஒரு ஜஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட போதும். இது வந்து நம்ம பிரைனை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகும் அண்ட் பூஸ்டப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து தோப்பு காரணம். நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்காதீங்க, நான் கண்டிப்பாக டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பண்ணுறதுனால படிக்கிறதுக்குன்னு இல்லைங்க, உங்களுக்கு பிரெயினையும் வந்து நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் நல்லா, அதாவது ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும். நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ், ஒரு 6 டைம்ஸ், அப்புறம் ஒரு 10 டைம்ஸ் அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கிடைக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஞாபக சக்தி தான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு படிக்க. ஸோ அதுக்கு மூச்சு பயிற்சியும் இந்த தோப்பு காரணமும் கண்டிப்பாக மார்னிங் நம்மளோட எக்ஸசைஸாக இருக்கணும். மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இதை பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எழுதி படிக்கிற பழக்கம் இருக்கணுங்க. எழுதி படிக்கிற பழக்கம்னா அதாவது நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டக்கூடாது. அதுக்காக நான் எழுதுனதுலாம் காட்டுறேன் பாருங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாகவே நீட்டாக அதை பாருங்கள், நீட்டாக எழுதி வச்சுப்பேன். அதாவது பார்த்து எழுதுறது இல்லைங்க, நான் படிக்கணும் அப்படின்னாலே இதுமாதிரி எழுதி தான் படிப்பேன். அதாவது ஒரு தடவை நம்ம எழுதுறது 10 தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி நெக்ஸ்ட் வந்து குப்தர், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ எழுதிக்கோங்க. இதுமாரி எழுத வேணாம், ஒரு ஹிண்ட் மாதிரி அதுமாரி எழுதலாம். இந்த பாருங்கள் மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பேன். அண்ட் இப்போ இந்த இந்திய அரசியல் அமைப்பு பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட், எதுக்கு நான் இதுமாரி பேப்பரில் எழுதுவேன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த டாபிக் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணிப்பாங்க. இது ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுப்பேன். அதுக்காக இதுமாரி பேப்பர்ஸில் நான் எழுதுற பழக்கம் உண்டு. அண்ட் டைரிஸ், எனக்கு இதுமாரி நியூவாக இருக்குது பார்த்தீங்களா, நியூ திங்ஸில் வந்து எழுதும்போது அப்படியே படிக்கிறது வந்து ஒரு ஆர்வம் எனக்கு கூடும். அதனால நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன், நியூ திங்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிடுவேன். அதாவது டைரி அதுமாதிரி ஐட்டம்லாம். இப்போ இந்த டைரியிலலாம் எழுதிருக்கேன் பாருங்கள், எல்லாம் நான் படிக்கிறேன்னு நினச்சனாலே எழுத ஆரம்பிச்சிடுவேன். இந்தியாவின் காலனிய நாடாக்குதல், அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை காலனியை நாடாக்குனாங்க இல்லையா, அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சுதேச அரசை கைப்பற்றினாங்க, அப்புறம் பொருளாதாரத்தை கைப்பற்றினாங்க. இதெல்லாம் நான் படிக்கும்போது அப்படியே எழுதுனது தான். நீங்கள் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே எழுதுங்க. அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை எழுதுறது 10 தடவை படிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மைண்டில் நல்லா பதியும். இது வந்து ஐரோப்பியர் வருகை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் கண்ணாமின்னான்னு இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து சில பேஜஸ்லாம் என்னால் ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதேமாரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் கடையெல்லாம் சில கடையில் வந்து ஒரு பேஜுக்கு நான் இங்கே அப்படி தான் வச்சிருக்கேன். ஒரு பேஜுக்கு ₹1 அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேஜ் 500 பேஜ் அது மாதிரி எடுத்து ஸ்பைரல் போட்டு வாங்கிப்பேன். ஸோ இதே மாதிரியான ஸ்கூல் புக்ஸாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சும் நீங்கள் படிக்கலாம். இதே மாதிரியும் படிக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் நான் இங்கே பாருங்களேன் மேக்ஸ்லாம் போடணுன்னா பேப்பர்ஸ் இல்லை என்ன பண்ணேன், என் குழந்தையோட நம்மளோட பேபி டேக் இருக்கும் இல்லையா, ஸ்லேட் மாதிரி எழுதுவாங்களே, அதில் கூட சம்டைம்ஸ் நான் எழுதி பார்ப்பேன். இதுமாதிரி மேக்ஸ்லாம் போட்டு பார்ப்பேன். ஸோ இதுமாதிரி நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்பை பற்றியே இருக்கணும். அது மாதிரியா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுமாரி படிக்கும்போது பசிக்குங்கிறதுக்காக அது பாருங்கள் இதுமாரி ஸ்நாக்ஸ் முறுக்கு இல்லையா, மூங் டால் இதுமாரி ஆக்சுவலாக இதுமாரி டால் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது ஹை ப்ரோட்டீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இதுமாதிரி டால் ஐட்டம் இதுமாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே உங்களை அந்த இடத்த விட்டு போகாத அளவுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல அந்த ஒரு அட்ராக்ஷனில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அப்படி தான் பண்ணி வச்சுப்பேன். என் இடத்த அப்படியே செட் பண்ணி வச்சுப்பேன். மெயின் முறுக்கு இருக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் படிக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு உள்ளது ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டோம். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் இப்போ சொல்லிடலாம். டீட்டெயில் தான் நம்ம வேஸ்ட் டு ஸ்டடி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள், வேணா கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். 2 சப்ஜெக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணும். ஒன்று தமிழ், இன்னொன்று சமூக அறிவியல் இல்லையா. தமிழ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், தமிழ் குரூப் 4 தமிழுக்கும் யூஸ் ஆகும். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க இல்லையா. இப்போ உள்ள சிலபஸில் நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6வதுலேருந்து 10வது முடிக்கும் உள்ள இதேமாதிரி தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் மொழி, தமிழ் தேன், அதேமாதிரி தமிழை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் அதாவது 6வதுலேருந்து 10வது முடிக்கும் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் எல்லாமே நம்ம தமிழை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா லெசனையும் கவர் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் வந்து இலக்கணம்னு ஒரு டாபிக் வந்து பாருங்க. தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் இதேமாதிரி இலக்கணம் ஒவ்வொரு இப்போ செகண்டில் வந்து என்ன முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அதுமாதிரி இந்த இலக்கணம் பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இலக்கண பகுதி எல்லாத்தையுமே நான் வந்து இதேமாதிரி பிடிஎஃபாக போட்டு வச்சிருக்கேன். தனியாக பிடிஎஃபாக எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இதேமாதிரி பேக் சைடில் வர இலக்கணம் இருக்கு இல்லையா புக்கில், அந்த பேக் சைடில் வர இலக்கணம் எல்லாமே எல்லா பேஜுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுத்து திறன், சொல் திறன், அது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்தியை படித்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா டைட்டில், அது இதில் வருது பாருங்கள். அதுமாதிரி பிறமொழி கலப்பின்றி இது இருக்குல்ல, அதாவது பிறமொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் தமிழ் மொழி அதுமாரி கலைச்சொற்கள் அதெல்லாம் இதில் வருது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி இலக்கணம் டாபிக் நிறைய நம்ம இதுமாரி எடுத்து இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட போதும், ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பாருங்க கலைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுமாரி 6th நான் 10th முடிக்கும் உள்ள இந்த இலக்கணம் பார்ட் எல்லாத்தையுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு எத்தனை பேஜ் வந்துச்சுன்னா 358 பேஜஸ் இருக்குது. இந்த 358 பேஜஸையும் நீங்கள் இதேமாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, ப்ரௌசிங்கில் போய் பண்ணி எப்படியோ ட்ரை பண்ணி பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சு கூட படிச்சுக்கலாம். இதில் நீங்கள் படிக்கிறது மூலியமாக அந்த எல்லா இலக்கணம் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகட்டும், நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த 358 படிச்சிங்கனாலே போதும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தமிழில். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த தமிழ் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் தமிழ்னு வருவேன், அது கொஞ்சம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் உரைநடை டாப்பிக்கில் சில பேரை பற்றியெல்லாம் இருக்குவாங்களே, இப்போ பாவேந்திர பற்றி கேட்டிருக்காங்க, அது மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிங்கன்னா போதும். இதான் தமிழ். ஓகே, இப்போ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 6th to 10th முடிக்கும் உள்ள சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக படிச்சாகணும். என்னடா ஃபுல்லாக படிச்சாகணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துப்போம். 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வரலாறுல வருதா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் எதில் வரும், யூனிட் 8ல் வரும் இல்லையா. இப்போ யூனிட் மாற்றிட்டாங்க, சாரி, அந்த தமிழ்நாடு மற்றும் பெருமைகளை பற்றி ஒரு ஹெட்டிங் வருது இல்லையா, அதுக்கு கீழே வரும். முன்னாடி நம்ம யூனிட் 8ன்னு படித்தோம். இப்போ இந்த நிலப்பரப்பும் பெருங்கடல் இதெல்லாம் சில சென்சஸ்லாம் எடுத்துருப்பாங்க, மக்கள் தொகை இதை பற்றியெல்லாம், அதெல்லாம் இதில் ஜியாகிரஃபியில் வரப்போகுது. இப்போ பன்முகத்தன்மை இதில் வரப்போகுது. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒரு டாபிக் வரும் இல்லையா, ஹிஸ்ட்ரிலையும் இருந்திருக்கும். ப்ளஸ் நம்மளோட பாலிட்டிக்ஸில் படித்தோம்னாலும், அதாவது அரசியலில் படித்தோம்னாலும் இந்த சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறதெல்லாம் எதில் வரும், ஆர்டிகல்ஸில் வரும் இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாமே கவர் ஆகும். இதேமாதிரி இப்போ இது நம்ம பார்த்தது 6th புக் மட்டும் தான். இதேமாதிரி 6th to 10th முடிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா புக்குமே கவர் ஆயிருக்கும், எல்லா டாப்பிக்குமே. ஸோ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை அதாவது சமூக அறிவியலை பொறுத்தவரை நம்மளுக்கு புவியியலும் கிடைக்கும், இந்திய தேசிய இயக்கமும் கிடைக்கும், இந்திய அரசியலும் கிடைக்கும், பொருளாதாரமும் கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு 4-5 டைட்டில் எல்லாமே இதில் இருக்குது. இந்த 6 to 10 சமூக அறிவியல் புக்கு மட்டும் கையில் இருந்தாலே போதும். ஓகே, 6 to 10 சமூக அறிவியல் புக்கு மேக்ஸிமம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. பண்டைய நாகரிகங்கள்லாம் கூட வருது, அதாவது சிலபஸில். இப்போ இதில் இந்த செவ்வியல் உலகம், இடைக்காலம், நவீன யுகத்தின் தொடக்கம், புரட்சி காலம், தொழில் புரட்சி இதெல்லாம் நம்ம சிலபஸ்குள்ளேயே இல்லை மேம், ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வருது இல்லையா. ஆமாம், இது எல்லாமே சிலபஸ்குள்ளே இல்லை தான், நம்ம படிக்க வேணாம் தான், ஆனால் இதுக்குள்ளே சில பாயிண்ட்ஸாக படிக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 10வது பாடம் தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சிங்கிறது நமக்கு சிலபஸ்லேயே இல்லையே, ஏன் படிக்கணும்? அதை படித்து பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவில் நடந்தது அப்படி இப்படின்னா வேற கதை இருக்கும். ஓகே, அதெல்லாம் படிக்க வேணாம் நீங்கள். ஓகேயா, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் புரட்சி லெசனில் இங்கே இருக்கு பாருங்க முக்கியமான பாயிண்ட், அதாவது இந்தியாவில் தொழில் புரட்சியின் தாக்கம். ஓகே, நம்ம இந்தியாவை பற்றி படிச்சு தானே ஆகணும். அப்போ இந்தியான்னு எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும். அதேமாரி தமிழ்நாடு தென்னிந்தியான்னு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோம் அதெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகும்.
அப்போ நம்ம அதுக்குள்ளேருந்து நம்மளை கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்செட் ஆகிடுறோம். அதனால நம்மளுக்கு எங்கெங்கே இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு. ஓகே, அதுமாரி படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது அக்யூரஸியாக நீங்கள் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதேமாரி ஒவ்வொரு டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா டைட்டிலுமே இருக்கும். இப்போ இந்த டைட்டிலையும் இது நம்மளுக்கு புரியாத கான்செப்ட் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்தியாவை காலனிய நாடாக்குதல் வந்திருக்கா. ஆனால் நம்மளுக்கு ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒன் செகண்ட், ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் காலனியாதிக்கம் இல்லையா. இப்போ இப்படி பார்த்துட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆப்பிரிக்கா ஆசியாவில் நடக்கிறது தான், நம்மளுக்கு ஏன் இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. ஆனால் என்னது, இந்தியாவை காலனி நாடாக்குதல், இதுக்குள்ளே இவ்வளோ டைட்டில்ஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய ஆட்சியில் வந்து பொருளாதார தாக்கம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த ஒடிசா பஞ்சம் நம்ம படிப்போம்ல, எங்கே படிப்போம், ஒடிசா பஞ்சம்லாம் படிப்போம் இல்லையா, ஐயா நம்மளை படிப்போம்ல, இந்திய தேசிய இயக்கத்துலலாம் ஒடிசா பஞ்சமை பற்றியெல்லாம் படிப்போம். அப்போ இந்த ஒடிசா பஞ்சம்லாம் இங்கேயும் இருக்குது. அப்போ இதேமாரியான இடையில இந்த புக்குக்குள்ளே இடையில இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம விடுறதுனால தான் சில கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு புரியதே இல்லை, எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இதேமாரி இடையில உள்ள டாபிக்ஸ் எங்கெங்கே இந்தியான்னு வந்திருக்கோ, எங்கெங்கே தென்னிந்தியா தமிழகம்னு வந்திருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிடுங்க. அவ்வளோதான் என்னோட டிப்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் 9th ஸ்டாண்டர்ட் சொன்னேன். இதுமாதிரி 6th-லேருந்து 10th முடிக்கும் கம்ப்ளீட்டாக சோசியல் புக்கு கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து +1 +2 உங்களுக்கே தெரியும், +1 +2 கண்டிப்பாக ஒரு 8 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். 11வது 8 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும், 12வது 8 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 16 லெசன்ஸ் அதில் கவர் பண்ணும். இது எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், அரசியல் அமைப்பு, அப்புறம் பொருளாதாரம், இது எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகே, பொருளாதாரம் வந்து இதில் 11th 12th பொருளாதாரம்னு தனியாகவே இருக்கும், அதுவும் படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து இந்திய பண்பாடும் அரசியலமைப்பும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வரும், அதாவது 11th 12th புக்கு. அதில் வந்து சில சிந்து சமவெளி அதே மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வேர் டு ஸ்டடி கிளியராக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தமிழில் என்னென்ன படிக்கணும்னு பார்த்துட்டோம், சமூக அறிவியலை எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். நம்மளும் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக சால்வ் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈச் அதாவது ஒவ்வொரு டைட்டிலுக்கும் நம்ம வந்து இனிமேல் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு டைட்டிலுமே எக்ஸ்பிளனேஷனோட வேணாலும் சால்வ் பண்ணி போடலாம். ஓகே, மேக்ஸ் கண்டிப்பாக டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுப்பா. ஓகே, இதோட இது தமிழ் படிச்சாச்சு. அடுத்து சமூக அறிவியல் படிக்கிறதுனால எல்லாமே கவர் பண்ணும். சயின்ஸுக்கு வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் டெய்லி சயின்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. அதில் பாதி கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே நீங்கள் ஸ்கூல் புக்லையும் பாதி கவர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கையும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி படிங்க. அண்ட் இன்னொரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி ஒன்று நான் சொல்லணும்னு இருந்தேன். ஒன் செகண்ட். இப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப் தரேன். இப்போ வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத படிக்கணும். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் புக்கில் படித்தாலுமே நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. சரி வெயிட், புக்கில் இது இப்போ 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்திய அரசியலமைப்பு அந்த டைட்டில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன எழுதிருக்கு, அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகள்னா நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் இது எல்லாமே எழுதிருக்காங்க இல்லையா. இதேமாரி தான் நம்ம படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை பாருங்களேன், இந்த கேபினெட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானியா அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது. இப்படி தான் நான் படிப்பேன், எக்ஸாமுக்கு படித்தேன்னா இல்லையா. அந்த கேபினெட் மிஷன் வந்து சொன்ன அதே மாதிரியான ஆர்டரில் நம்மளுக்கு இந்த உறுப்பினர்கள் வரிசை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஆனால் இது மாதிரி படிக்காதீங்க. இப்போ இந்த கேபினெட் மிஷன் அப்படின்னா என்ன, கேபினெட் மிஷன் அவ்வளோதானே நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் நான் அப்படி படிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா இதேமாரி நெட்டில், அதாவது சிஸ்டம் இருக்கிறதுனால இல்லை, நான் மொபைலில் தான் அதிகமாக சர்ச் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சிஸ்டமில் காட்டுறேன். இப்போ வந்து இதேமாரி சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணிப்பேன், அந்த கேபினெட் மிஷன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அடிச்சுப்பேன். உங்களுக்கு இப்போ புரியறதுக்காக நான் பிபிடியில் வச்சுருக்கேன் பாருங்க. இது மாதிரி போய் நெட்டில் சர்ச் பண்ணிப்பேன். சர்ச் பண்ணி அதாவது இது உருவான இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரணமாக பேசிக்காக எல்லாரும் லெசன் சொல்லி தந்திருப்பாங்க. அப்போ நம்ம படிச்சிருப்போம். 1934 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார், எம்என் ராய் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் இதை போய் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடின்னு சொல்லப்படுற அந்த எம்என் ராய் வந்து அரசியல் நிர்ணய சபை வேணும்னு வாதிட்டார். அவர்னால தான் ஃபர்ஸ்ட் வாதிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாரி அதுக்கப்புறம் 1935 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் ஒரு தடவை நெட்டில் சர்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டில் வந்து பதிஞ்சிடும். ஓகே, நீங்கள் மனப்பாடமே பண்ண வேணாம். அதான் சொல்கிறேன், கான்செப்டாக படிக்காதீங்க. அந்த விஷயத்தை புரிஞ்சு படிச்சிங்கன்னா இன்னுமே ஞாபகம் இருக்கும் எப்போ கேட்டாலும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 1936, அதுக்கப்புறம் 39. ஓகே, நம்ம நிறைய பேர் இப்போ சொல்லியிருப்பாங்களே ஆகஸ்ட் சலுகைன்னு ஒன்று ஃபஸ்ட்டு போட்டாங்க ஆங்கிலேயர்கள். அது வந்து சும்மா மேலோட்டமாக சொன்னாங்க. அதேமாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி காமனாக மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி மேலோட்டமாக தான் நம்மளும் படிச்சிருப்போம், புக்லேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நெட்டில் போய் ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அதில் உங்களுக்கு எது தேவையோ எடுத்து நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிக்கணும்ல. ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுக்கு கேட்டாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆகஸ்ட் சலுகை என்ன அப்படின்னு பார்த்தேன், 1940 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியலமைப்பு சபை கோரிக்கைக்காக தற்காலிகமாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் அந்த ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போனா உலகப்போர், அதாவது இந்தியாவோட 2ஆம் உலகப்போர் நடக்கிறதுக்கு நம்ம இந்தியர்களை வந்து கூப்பிடுவாங்க.
ஸோ அதனால வேண்டி நாங்கள் இப்போ உங்கள்ட்ட ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி தற்கால டெம்பரரியாக நாங்கள் ஏற்றுக்குறோம்னு சொன்னால் அவங்க ஆளெல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் தான் காந்தியெல்லாம் என்ன பண்ணுவார் நாங்களாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது ஒத்துழையாமை போராட்டம் நடக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கும். இதுமாரி நம்ம எல்லாத்தையுமே வந்து அதாவது வரலாறையும் இந்திய தேசிய இயக்கம் வரலாறு ப்ளஸ் இந்த அரசியல் இது மூணுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி ஒன்றுத்தோட ஒன்று அந்த இயரெல்லாம் நீங்கள் மெர்ச் பண்ணி படிங்களேன். அது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது, ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இதேமாரி கிரிப்ஸ் தூதுக்குழுனா என்ன எல்லாமே என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகே, எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சூப்பராக புரியும். ஓகே, அதை விட நீங்களே ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ ஷார்ட்கட்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், மேக்ஸில் வந்து நிறையா இந்த ஷார்ட் ட்ரிக்ஸை வந்து நம்பி இருக்காதிங்க. ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு சில சம்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகும், ஒரு சில சம்மை நீங்கள் லாஜிக்காக தான் அப்ரோச் பண்ணணும். அதனால நீங்கள் லாஜிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு ஷார்ட்கட்ஸை ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபாஸ்ட் ஆக்ஷனுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் லாஜிக்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் மேக்ஸுக்கு பெஸ்ட் எவர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து டைம்ப்பா. கண்டிப்பாக நீங்கள் டைம் டேபிள் இல்லை ஏதோ ஒரு ஃபார்மேட் போட்டு படிச்சுக்கணும். இப்போ டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டைம் போட்டு ஷெடியூல் போட்டு எழுதினா கண்டிப்பாக நம்மளாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நான் பண்ண மாட்டேன். மெயினாக நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துப்பேன். உனக்கு நான் இன்றைக்கி ஒரு வாரம் தரேன், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ இந்திய அரசியலமைப்பை முடிச்சணும், இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ பாலிட்டியே முடிச்சணும், பாலிட்டியில் உள்ள 4 டாப்பிக்கை நீ முடிச்சணும், திருக்குறள் எல்லாத்தையும் முடிச்சணும். அதுமாதிரி ஒரு வாரம் டைம் கொடுப்பேன். அப்படியும் படிக்கலாம். எனக்கு நான் அப்படி தான் கொடுத்துப்பேன். இந்த வாரத்துக்குள்ளே அரசியலமைப்பை முடிச்சணும், இந்த வாரத்துக்குள்ளே தமிழை முடிச்சணும் அப்படின்னு சொல்லி படிப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷனில் அடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம டைமிங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கே வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுப்பேன். இப்போ மணி 3 ஆகுது அப்படின்னா நான் 3:30 இந்த கொஸ்டினை படிச்சிடணும், அதாவது இந்த டைட்டில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட டைம். ஸோ 3:15 ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் என் பிரைன். ஐயோ இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஃபாஸ்ட்டாக இன்னும் இவ்வளோ இருக்குது, ஃபாஸ்ட்டாக படிக்கணும். ஆனால் ஃபாஸ்ட்டாக அந்தளவுக்கு மைண்டில் ஏறிடும் எனக்கு. ஸோ அது எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுமாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் சோசியல் மீடியாவை கொஞ்சம் நாளைக்கு ஒரு கட்டுங்க. நம்மளுக்கு வேலை வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சோசியல் மீடியாவை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லாலாம் ஒதுக்கி வைக்க சொல்ல, என்டர்டைன்மெண்ட் எப்படியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் சோசியல் மீடியாவில் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் படிப்பை பற்றி சர்ச் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பற்றியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியை பற்றி இல்லை மோட்டிவேஷன் பற்றி இப்படியே தான் கொடுப்பாங்க. யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நம்ம எதை சர்ச் பண்ணுறோமோ அதை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுமாதிரி வரும்போது நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன், இப்போ நீங்கள் வேறு எதையோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு படிப்பை பற்றி ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நம்ம மைண்ட் டக்குனு ஐயோ படிக்கணும் அப்படின்னு ஒரு அலர்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரியா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்கலாம், தப்பே கிடையாது. அதுக்காக டிவியே பார்க்காதீங்க, படம்லாம் பார்க்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே ஒரு பழக்கம் இருக்குது. நான் 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மொதல் நாள் போய் குருவி படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. மொதல் நாள் ஈவினிங் மேக்ஸ் எக்ஸாம் மொதல் நாள் எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி மொதல் நாள் போய் படம் பார்த்துட்டு வந்தால் மேக்ஸ் எக்ஸாமே எழுதினேன். ஒன்றும் இல்லை, அந்த 98 மார்க் தான் எடுத்தேன். 100க்கு அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஆக மாட்டோம். படிக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த படம் பார்க்குறது இதெல்லாம். ஆனால் அது ஓவர் டைமாக ஆகக்கூடாது. நான் ஸ்பெண்ட் பண்ணது அந்த 3 மணி நேரம் படம் பார்க்க மட்டும்தான். மீதி நேரம்லாம் படிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த படிச்சுட்டே இருந்ததை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் படம் பார்த்தேன். அது நம்மளுக்கு ஹாபியோ, சில பேருக்கு விளையாட்டில் ஹாபி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 1 hour விளையாட்டில் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க அந்த டைமை. அப்போ வந்து நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். ஓகே, அதுமாரி ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். அண்ட் எனக்கு நிறைய பழக்கம், ஒரு கேவலமான பழக்கங்கள் நிறையா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை கேட்டால் தான் 2 mark கொஸ்டின் படிப்பேன். அந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் யோசிக்கும் போது கூட அப்போ கூட இந்த ஊதா 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 பூன்னு அந்த பாட்டு ஓடிச்சு, அப்போ தானே இந்த கொஸ்டினை நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் எக்ஸாம் ஹால். பட் அதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி, அந்த கொஸ்டின் ஆனால் ஆன்சர் ஞாபகம் வந்துடும் டக்குன்னு. அதுமாதிரி நம்மளுக்கே தெரியாத பழக்க வழக்கங்கள், அதான் நம்மளுக்கே தெரியாத சில திறமைகள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அது என்னென்னு நீங்களே நோண்டி ஆராய்ஞ்சு அதுக்கு பிடிச்ச மாதிரியே, அதாவது உங்கள் மூளைக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வேலை போய் படிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அரசு அதிகாரி தான். அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் உங்கள் டைமை நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி. தேங்க்யூப்பா.